ஹலோ ஆல் மார்னிங். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் சீரக தண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் பட்டையும் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த சின்னமன் ஸ்மெல் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிளாக் காஃபியே போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு 2 டேஸாக கோல்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ காலையிலேயே இந்த கிளைமேட்டில் சீரக தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. லஞ்சுக்கு இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெண்டைக்காய் நல்லா வணக்கிட்டு மசாலா அரைச்சி ஊற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணி. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெறும்னே அரிசி வத்தல் வறுத்தாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அது மட்டும் தான் வறுத்துருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஓட்ஸ் ரவை இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது ப்ரீமிக்ஸ் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பேட்டரை இட்லி தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இந்த கொப்பரை பொடி அம்மா கொடுத்து விட்டது. ஏதாச்சும் ஒரு பொடி பெங்களூர்லேருந்து நான் ரிட்டன் கோயம்புத்தூர் வரும்போது எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் எனக்கு 4-5 மந்த்ஸ்க்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரவை இட்லி டெக்ஸ்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக மெதுன்னு இருந்தது. ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு நெல்லிக்காய் கிக்கும்பர் கருவேப்பிலை போட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.